نقاد ولنا الله بركتك. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحابه جند الله ما بعد. கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினான். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த ரசூல்மார்கள் உண்மையானவர்கள், அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தான் என்ற விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை முஅஜிஸாத்துக்கள் அல்லாஹ் கொடுத்தார். ஒவ்வொரு நபிக்கும் அவர்கள் காலத்தில் என்ன தேவையோ அந்த முஅஜிஸாத்துக்களை அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்து அவரை உண்மைப்படுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தான். அவங்க அவரோட கையை எடுத்து இப்படி உள்பக்கமாக வச்சு வெளியே எடுத்தாங்கன்னா பார்க்கக்கூடியவருடைய கண் கூசக்கூடிய முறையில் கை பிரகாசிக்கும். இப்படி கையை அப்படி வச்சு எடுத்துட்டாங்க. அதுகள் எதை கஃபி ஜெய்பி இப்படி கை அப்படியே வெளிச்சமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருந்தான். மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குவாங்க அல்லாஹ்வோட அனுமதி பிரகாரம். வெங்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடிச்சவங்களை குணப்படுத்துவாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அற்புதங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். எவ்வளவு இறுக்கமான இரும்பா இருந்தாலும் அவரோட கை பட்ட மாத்திரத்தில் அப்படியே மெழுக போல உருகும். அலன்னா லஹுல் ஹதீத். அதன் மூலம் அவங்க தேவையான ஆயுதங்களை விற்று செய்து அதை விட்டு குடும்ப வாழ்க்கை நடாத்துவாங்க. அவரோட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் அவரோட காலத்தில் என்ன தேவையோ அந்த முஅஜிஸாத்துக்களை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அந்த நபிமார்களுடைய வரிசையில் கடைசியாக வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கடைசி நபி. அவங்களுக்கு பின்னால் வேறு எந்த ரசூலும் நபியும் இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான முஅஜிஸாத்துக்களை அற்புதங்களை கொடுத்தாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதங்களில் ஆக பெரிய அற்புதம், எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்படாத அற்புதம் பரிசுத்தமான அல் குர்ஆன். எந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தில் இறக்கி வைத்தானோ அந்த குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த குர்ஆனுக்கு உதாரணம் அத்தர் மாதிரி. அத்தர் யார கையில் இருந்தால் என்ன செய்யும்? மணக்கும். இந்த குர்ஆனுக்கு உதாரணம் மாணிக்க கல்லு மாதிரி. மாணிக்க கல்லுடைய விசேஷம் யார கையில் அது போனாலும் அது என்ன செய்யும்? வெளிச்சம் தரும். இந்த குர்ஆன் விசேஷம் என்னன்னா, இந்த குர்ஆனோட யார் தொடர்பானாலும் அவர் ஆணோ பெண்ணோ படித்தவனோ பாமரனோ அரபியோ அஜமியோ அத்தனை பேரையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான். கோடான கோடி மலக்குகளில் குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகளில் சிறந்த மலக்கு யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களில் குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆக சிறந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். எத்தனையோ உம்மத்தினர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களில் குர்ஆன் ஷரியத்தாக கொடுக்கப்பட்ட உம்மத்து ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத்து. உலகத்தில் ஆக சிறந்த உம்மத்து ரசூல் உம்மத்து. 12 மாதங்கள் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். ஆக சிறந்த மாதம் ரமலான் மாதம். 300 சொச்ச இரவுகள். இதில் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் இரவு. ஆக சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. இந்த பூமியில் எவ்வளோ இடங்கள் இறக்கி பார்க்க போகிறதுக்கு எத்தனை நாடுகள் இருக்கு. இதில் அல்லாஹ் தஆலா முதல்ல குர்ஆன் இறக்கிய ஊரும் மக்கா முக்கர்ரமா. இந்த பூமியில் ஆக சிறந்த ஊரும் மக்கா முக்கர்ரமா. இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் லாங்குவேஜ் இருக்கு. அதில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கின மொழி அரபு மொழி. உலகத்தில் ஆக சிறந்த மொழி அரபு மொழி. குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு சிறந்த மலக்கு, குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி சிறந்த நபி, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட
அந்த இரவு சிறந்த இரவு. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ஆக சிறந்தவங்க யாருன்னா குர்ஆனை படிக்கிறவங்க படிச்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த குர்ஆனுக்கு உதாரணம் அத்தர்மா. இது யார் கை வச்சாலும் வணக்கம். குர்ஆனுக்கு உதாரணம் மாளிகை கல் மாதிரி. யார கையில் மாளிகை கல் போனாலும் அதோடைய பிரகாசம். இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன் மீது சத்தியம் பண்றோம். எத்தனை சத்தியம்! யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், நாணம் மிக்க குர்ஆன்ல சத்தியம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்தி மிக்க குர்ஆன்ல சத்தியம். சாத் வல் குர்ஆனில் திக்ர், திக்ருடைய இந்த குர்ஆன் மீது சத்தியம். ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கத்து முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சொன்னாங்க, நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லணும். அதை சொன்ன உடனேயோ மௌத்தான மனுஷன் எழுப்பி நிற்கணும். இல்லாட்டி பூமியில ஊதினீங்கன்னா பூமி பிளந்து ஆறுகள் ஓடணும். இல்லாட்டி மலையில ஊதினீங்கன்னா மலை நடந்து போகும். அப்படி மந்திரம் ஒன்றிருக்க இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை இருக்கிறான். அப்படி ஒன்று இருக்குமென்றா அது குர்ஆன் தான். லவ் அன்ன குர்ஆனன் சுய்யிரத் பிஹில் ஜிபாலு அவ் குத்தியத் பிஹில் அர்லு அவ் குல்லிம பிஹில் மௌத்தா, மௌத்தானவங்களை பேச வைக்க வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு தான். பூமியை பிளந்து ஆறுகளை ஓட வைக்க வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு தான். மலையை நடக்க வைக்க வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு தான். குர்ஆன் சக்தி எப்படி என்றால் நல்ல விலை சொல்லுங்க. இந்த பூமி இவ்வளவு பிரமாண்டமானது, இந்த உலகம், இந்த எர்த், அதுல எவ்வளவு படைப்புகள் இருக்கு. இங்கால கடல், இங்கால ஆறு, இங்கால குளம், இங்கால காடுகள், இங்கால பாலைவனம், இங்கால மரங்கள், மிருகங்கள், கட்டிடங்கள், மனிதர்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு என்ன இருக்கு இந்த பூமி. எல்லாம் என்னதுக்கு மேலே? பூமிக்கு மேலே, இடத்துக்கு மேலே. இந்த பூமியை என்ன தாங்கிட்டு இருக்கு? மலை தாங்கி, மவுண்டன், மலைகள். இந்த மஸ்ஜிதை இந்த ஃபவுண்டேஷன் தாங்கி கொண்டிருக்கிற மாதிரி இந்த பிரமாண்டமான பூமியை எது தாங்கி கொண்டிருக்கு? மலைகள் தாங்கிட்டு. வல் ஜிபால அவுதாதா, மலைகளை நாங்கள் முளைகளாக்கி வச்சிருக்கிறோம். அப்படி முட்டுக்கட்டு மலை தாங்கிட்டு. அப்போ இந்த மலை எவ்வளோ சக்தி உள்ளதாக இருக்கு. இவ்வளோ பெரிய பூமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மலை எவ்வளவு வெயிட் இருக்கும்? இத்தனை பில்லியன் ட்ரில்லியன் புத்திக்கு படுமா, கற்பனைக்கு படுமா? அவ்வளவு சக்தி வாய்ந்த மலைக்கு இந்த குர்ஆனை தாங்குற சக்தி இல்லை. இதை தாங்குற சக்தி இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் மட்டும் இந்த மலையில இறக்கி இருந்தா அல்லாஹ்வோட பயத்தால மலையில துண்டுதுண்டா போயிடும். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றோம். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். நாங்கள் குர்ஆனை மலையில் இறக்கியிருந்தா நீங்கள் பார்ப்பீங்க மலை உடைஞ்சு போகும். அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கின மாதம் ரமலான். காரணம் என்ன தெரியுமா? அந்த மலைக்கு இல்லாத சக்தி ரமலானுக்கு. ஒரு பாரத்தை இறக்கி வைக்கணுமெண்டா, உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ உள்ள ஒரு பாரத்தை இறக்கணுமெண்டா அதை எதில் வைக்கிறோமோ அதை விட பாரம் கூடதாயிக்கும். அப்போதான் தாங்கும். இந்த பெரிய குர்ஆனை இறக்கிறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச மாதம் எது? ரமலான். ரமலானுக்கு அந்த சக்தி இருக்கு. கண்ணியமான மாதம். இந்த மாதத்துல தான். எனவே இந்த குர்ஆன் தான், இது குர்ஆன் மாதம். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்லுவான் லைட், வெளிச்சம்னு சொல்லுவான். ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வன்னூரில் லதீ அன்ஸல்னா. அல்லாஹ்வை நம்புங்க, ரசூலை நம்புங்க. இந்த நூரை ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு லைட் என்று சொல்றான், வெளிச்சம் என்று சொல்றான்? இது பாருங்க, இந்த இரவு நேரம் இப்போ இந்த மஸ்ஜிதுடைய ரூஃப்ல இருந்து வானம் மட்டுக்கு என்னையா இருக்கு? இருட்டா இருக்கு. வானம் மட்டுக்கும், வானம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, வானம் மட்டுக்கு இருளாயி. ஆனா எங்கட மஸ்ஜிதுக்குள்ள அந்த இருட்டு இல்லை. ஏன் காரணம்? இங்க வெளிச்சம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம், இந்த லைட் ஒரு மெசேஜை கொடுக்குது இருட்டுக்கு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக தான் எனக்கு பிரச்சனை இல்லை,
நீ எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இருக்கிற மட்டும் உனக்கு உள்ளுக்கு வரையலா, நான் இருக்கிற மட்டும் உனக்கு உள்ளுக்கு வரையலா. இதே மாதிரி எப்படி இந்த இருட்டு, இந்த டார்க்னஸ் உலகமெல்லாம் பரவி போயிருக்குதோ, உலகமெல்லாம் பாத்தில் பரவி போயிருக்கு. ஜல குஃபரு, ஜல ஷிர்கு, ஜல பிதஅத்து, ஜல நாஸ்திகம், ஜல நிர்வாணம், ஜல மோசமான படங்கள், மோசமான பாட்டுக்கள், மோசமான சிந்தனைகள் எல்லாம் பரவி போயிருக்கு. இருளமாயி, டார்க்னஸ். எந்த உள்ளத்தில், எந்த வீட்டில், எந்த இடத்துல, எந்த குடும்பத்தில் குர்ஆன் வெளிச்சம் இருக்குமோ, எந்த பாத்திலும் என்ன செய்யாது, உள்ளுக்கு வராது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனுக்கு என்ன சொல்றான்? நூர், வெளிச்சம் என்று சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் எங்களுக்கு இருக்கு. நல்ல விளைக்கணும். எப்படி அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதோ, அல்லாஹ்வோட ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதோ, பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதோ, குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அதை சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கணும். அதில் ஒன்று, முதலாவது குர்ஆனை ஈமான் கொள்ளணும். இந்த குர்ஆன் என்ற அல்லாஹ் இறக்கின வேதம், இதில் தான் என்னுடைய துன்யாவுடைய ஆஹிராவுடைய வெற்றியை அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்ற ஈமான் இருக்கணும். முதலாவது விஷயம். ரெண்டாவது இந்த குர்ஆனை செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, குர்ஆனை ஓதணும். குர்ஆனை ஓதணும். குர்ஆனை ஈமான் கொண்டவங்களுடைய அடையாளம் என்னன்னா, குர்ஆனை ஓதுறது. குர்ஆனை யார் ஓதலையோ, குர்ஆனுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கலையோ, அவங்க குர்ஆன் விஷயத்தில் ஈமான் கொண்டது குறைவு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. நாங்கள் யாருக்கு இந்த குர்ஆனை வேதத்தை இறக்கி இருக்கிறோமோ அவங்க இந்த குர்ஆனை முறையாக ஓதுறாங்க, அவங்க தான் குர்ஆனை ஈமான் கொண்டவங்க. அல்லாஹ் தஆலா எப்படி தொழும்படி, நோன்பு பிடிக்கும்படி, ஹஜ்ஜி செய்யும்படி கட்டளை இட்டிருக்கிறானோ, குர்ஆனை ஓதும்படி அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். இது அல்லாஹ்வோட கட்டளை, ஓர்டர். இது 21 ஜுஸ் எடுத்து பாருங்க. உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப். நபியே, நீங்க இந்த குர்ஆனை ஓதுங்க, திலாவத் பண்ணுங்க. திலாவத் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யார் 3 விஷயம் செய்வாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, தொழுறாங்க, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை செலவழிக்கிறாங்க. இந்த 3 யார்கிட்ட இருக்குமோ இவங்களோட வியாபாரம் நஷ்டம் இல்லாத வியாபாரம். அல்லாஹ் சொன்னான், அல்லதீன, அதாவது சொன்னான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ்ஸலாஹ் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா. யார் குர்ஆனை ஓதி தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ் கொடுத்த ரகசியமா பரகசியமா செலவழிக்கிறாங்களோ அவங்களோட வியாபாரம் நஷ்டமில்லாத வியாபாரம். அதனால குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லைன்னா குர்ஆனை ஓதணும். அது எப்படி ஓதணும்? குர்ஆனை முறையாக ஓதணும். அல்லாஹ் சொல்ல, வரத்தில் குர்ஆனை தர்தீலா. குர்ஆனை தஜ்வீத் ஓதணும், சிபியா ஓதணும். இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை பேர் குர்ஆனை ஓதுறாங்க, அந்த குர்ஆன் அவங்கள சபிக்குது. அதனால குர்ஆன் உலமாக்கள்கிட்ட, இந்த மதரசால ஓதக்கூடிய நல்ல மாணவர்களை பிடிச்சி குர்ஆனை எப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு. அந்த அந்த குர்ஆனை ஒழுங்கா ஓதினா அது மட்டுமே போதும் எத்தனையோ நோய்களுக்கு நிவாரணம். இந்த குர்ஆன் மஹ்ரஜோட ஒழுங்கான முறையில் ஓதினா அல்லாஹ்வோட பேச்சில் தாக்கம் உண்டு. உண்மையாக ஓதி போட்டு ஊதிட்டான். ஒரு வைத்தியர் ஒரு ஆலிமுட்டை கேட்டார், நாங்கள் எவ்வளோ பெரிய வைத்தியமெல்லாம் செய்கிறோம், சுகம் கிடைக்கிது இல்லை, நீங்கள் சும்மா ஓதி ஊதுறீங்களே, என்ன ஒரு தாக்கம், வெறும் காற்று ஓதி ஊதுறீங்க, என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அவர் கொஞ்சம் இந்த ஆலிம் என்ன செஞ்சார்னா, அவர் கொஞ்சம் ஏசினார், கொஞ்சம் கொஞ்சம் காரமான வார்த்தையை சொல்லி ஏசி போட்டார். நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு ஏசினார். அவருக்கு கோபம் வந்துட்டு அவர் என்ன செஞ்சார், எலிமினார். முகமெல்லாம் சிவத்து போய் இவருக்கு அடிக்க வந்தார். அவர் சொன்னார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ நீங்கள் சும்மா தான் இருந்தீங்க, நீ சும்மா அமைதியாக தான் இருந்தீங்க. நான் பேசின ஒரு காற்று தான், நான் ஏசினது ஒரு காற்று.
சும்மா இருந்தவங்களுக்கு முகமெல்லாம் மாறி டென்ஷன் ஆகி எனக்கு அடிக்கிறதுக்கு எழும்பி வார அளவுக்கு எந்த பேச்சு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமெண்டா அல்லாஹ்வோட பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தும். சாதாரணமான நான் பேசுறது பேச்சு தானே, இதுவே உங்களை தாக்கத்தை உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆக்கி உங்களோட நிறத்தையெல்லாம் மாற்றி உங்களுக்கு என்ன அடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஆக்குதுண்டா விலங்குனா சொல்ல விஷயம் அல்லாஹ் அடக்கலாம். இதுதான் இந்த குர்ஆனுக்கு சக்தியான சக்தி உண்டு. நல்ல விளையாட்டு. எனவே இந்த குர்ஆனை அது உருள ஓதணும். எப்போ முறையாக குர்ஆனை ஓதுவோமோ அந்த இடத்துல மலக்குகள் வராங்க. யார் வராங்க? மலக்கு. ஒரு ஹதீஸில் வரும், ஆதாரபூர்வமான ஹதீஸில் ஒரு சஹாபி இரவு நேரம் இந்த ஈச்சம்பழம் இந்த நெல்லுகள் இந்த வைக்கிற இடம் மாதிரி ஈச்சம்பழத்தை அப்படியே பிரித்து போடுவாங்க. அப்படியான ஒரு இடத்துல இருந்தோட குர்ஆன் ஓதி கொண்டிருக்காரு இரவு நேரத்தில். அவர் மகன் யஹ்யாண்டு அவர் தூங்கி கொண்டிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு குதிரை கட்டப்பட்டது. இவர் குர்ஆனை ஓத ஓத அந்த குதிரை கட்டிமையான முறையில் சத்தம் போட்டு பாய பார்க்குது குதிரை. இவர் குர்ஆனை ஓதுறதை நிட்டாட்டினத்தோடே அந்த குதிரை அமைதியாக. பிறகு குர்ஆனை ஓதினா அந்த குதிரை என்ன செய்யுது? பாய பார்க்குது. இவர் என்ன போய் பார்த்தா மேகக்கூட்டம், மேகமாக கூட்டம். இவர் பார்த்தாரு இந்த குதிரை இவ்வளோ குழப்பம் பண்ணுதேன்னு சொல்லிட்டு குர்ஆன் ஓதத்தை நிப்பாட்டிட்டாரு. மகனையும் அந்த குதிரை அடித்து போட்டுமுன்னு பயந்துது. அடுத்த நாள் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இரவு எங்கள் வீட்டில் இப்படி சம்பவம் நடந்துச்சு, மேக கூட்டமாக வந்துச்சு. நபி அவங்க சொன்னாங்க, அது மேக கூட்டம் இல்லை, உங்களோட ஓதலை கேட்கறதுக்கு மலக்கள் கூட்டமாக வந்தீங்க. யார் வந்தது? மலக்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல மலக்கள் வருவாங்களோ அங்கே அல்லாஹ்தால மனசில் அமைதி ஏற்படுத்துவாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுல ஏன் அவ்வளோ அமைதின்னு சொல்லப்படுது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார, மலக்கள் வார, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா அதில் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகா. மலக்கள் வாருது. மலக்கள் வாரது மனசில் அமைதி ஏற்படுறதுக்கு காரணம். ஷைத்தான்கள் வாரது குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணம். எந்த இடத்துல குர்ஆன் முறையாக ஓதப்படுமோ அந்த வீட்டில் மலக்கள் வருவாங்க. நல்ல வழி. எந்த வீட்டில் மலக்கள் வருவாங்களோ அந்த வீட்டில் அமைதி, சந்தோஷம், கணவன் மனைவிக்கு மத்தியில் சரியான இரக்கம் ஏற்படும். அப்படி இல்லை, அந்த வீட்டில் ஆடல் பாடல் கூத்து ஹராமா இருக்குமெண்டா அந்த வீட்டை மலக்கள் வர மாட்டாங்க. மலக்கள் வராத வீட்டுக்கு ஷைத்தான் தான் வரும். எந்த வீட்டில் ஷைத்தான் இருப்பானோ அந்த வீட்டில் குழப்பம் தான். ஹதீஸில் வருது, யார் வீட்டுக்கு போகக்குள்ள சலாம் சொல்லாமல் போவாரோ, அல்லாஹ்வோட பெயரை சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போவாரோ, ஷைத்தான் சொல்லுவானா அவனோட பாட்டிகிட்ட, இன்றைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிது. யார் சாப்பிட்ற நேரத்தில் பிஸ்மி சொல்லி சாப்பிடாம, அல்லாஹ்வோட பெயரை சொல்லி சாப்பிடாம சும்மா சாப்பிடுவாரோ, ஷைத்தான் சொல்லுவானால் இன்றைக்கு உங்களுக்கு ரூம் மட்டும் இல்லை, சாப்பாடும் கிடைச்சி. எந்த வீட்டில் ஷைத்தானுக்கு சாப்பாடும் கிடைச்சி, எந்த வீட்டில் ஷைத்தானுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடைக்குமோ அந்த வீட்டுடைய நிலைமை என்ன இருக்கும்? அங்கே தான் அட்டி புடி சண்டை சத்துற. கடைசியாக எங்கே கொண்டே முடியும்? தலாக்கில் கொண்டே முடியும். இன்னைக்கு எத்தனையோ கல்யாணங்கள் பெரிய காரணம் தான். ஹதீஸில் வருது, ஷைத்தானுக்கு சிம்மாசனம் இருக்கு, அவனோட ஆட்சி நடக்குது கடல்ல. எங்க நடக்குது? கடல்ல. அவன் என்ன செய்வான்னா அந்த கடல்ல தான் அவனோட ஆட்சி நடக்குது. அவனோட இப்லீஸுடைய கூட்டம் இருக்கு. அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பான், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. ஒருவன் வந்து சொல்லுவான், நான் இன்றைக்கு இன்னார உள்ளத்தில் எண்ணத்தை போட்டு 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 கடைசியாக அவர் ஜினா செய்ய வச்சேன். அவன் சொல்லுவான், நீ ஒன்றும் செய்யலை. இன்னொரு நீ என்ன செஞ்சாய்? நான் என்ன செஞ்சேன்? இன்னார கொலை செய்ய வச்சேன், ஒன்றும் செய்யலை. இன்னொரு ஆட்டுக்கு நீ என்ன செஞ்ச? நான் இப்படியும் ஒரு ஆகும் பெரிய பெரிய பாவத்தையெல்லாம் சொல்லுவான். அவன் சொல்லி ஒன்றும் செய்யலை. ஆக சின்ன வருவான், நீ என்னப்பா செஞ்சாய்? நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் கணவனையும் மனைவியையும் சண்டை பிடிக்க வச்சு 2 பேரும் பிரித்து போட்டேன். அவன் சொல்லுவான், உனக்கு தான் முதல் பரிசு, உனக்கு தான்
முதல் பரிசு. ஏன்? எங்க கணவன் மனைவி பிரிஞ்சு வைத்திருவாங்களோ அங்க இருக்கிற பிள்ளைகள் அனாதையை போல, அன்பில்லை, பாசம் இல்லை, இரக்கம் இல்லாத பிள்ளைகள் தான் வருவாங்க. எல்லா பாவங்களும் செய்யறதுக்குரிய ஒரு சூழல் அந்த வீட்டில் உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால தான் கண்ணியமான சகோதரர்களே, மனசில் அமைதியை உண்டாக்குறதுக்கு அடிப்படையான விஷயம் குர்ஆன் ஓதணும். என்ன ஓதணும்? இன்னைக்கு எத்தனை பேர் சூனியம் செஞ்சேன்னு சொல்லி எத்தனை பேர்ட்டு வைத்தியம் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து போயிருக்காங்க. ஒரு அவர் நல்ல வைத்தியர், அவர்கிட்ட போகிறேன் அவர் அப்படி அறுக்கிட்டேன்னு அறுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களோட வீட்டில் சூனியம் இருக்கின்றா, சூனியம் இருக்கி மார்க்கத்தில் உள்ளது, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சூனியத்தால் ஒன்று நடக்காது, அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாமல். அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவங்க செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை, சூரத்துல் பக்ரா வரும். சூரத்துல் பக்ரா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 300 400 500 தரம் ஓதுங்க பக்ரா. எந்த வீட்டில் நபி அவங்க சொன்னாங்க, இந்த சூனியக்காரர்கள் நீங்கள் சூரத்துல் பக்ரா மூலம் அவங்க இல்லாமல், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் சூனியம் இருக்காது, அடியோடு இல்லாமல். சூனியம் என்பது ஷைத்தானோடு சம்பந்தப்பட்டது. ஷைத்தானுக்கும் சூரத்துல் பக்ராவுக்கும் செட் ஆகாது. அதுலேயும் குறிப்பாக ஆயத்துல் குர்சி, முடியுமான அளவுக்கு ஆயத்துல் குர்சி ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை யாரை படிச்சு கொடுத்த? இப்லீஸ் படிச்சு கொடுத்தியா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்கிட்ட ஈச்சம்பழங்களை தந்து சொன்னாங்க, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அமானிதமான ஈச்சம்பழம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க அவருடைய ஸ்டோரில் இருக்குது. ஒரு ஆள் வந்தான், அந்த ஈச்சம்பழத்தை களவெடுக்க வந்தான். அபூ ஹுரைரா தான் பிடிச்சிட்டார். சொன்னான் அவனை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கூட்டி போக்கு. அவன் சொன்னான், அந்த வேலை செய்யவான, என்னை விட்டுடுங்க, நான் குடும்பக்காரன், எனக்கு பிள்ளை எல்லாமே. சரி போ. அடுத்ததான் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இரவு வந்தான் தானே, என்ன விஷயம்? இப்படி தான் யார் ரசூலுல்லாஹ் வந்தான், அவனை பிடிச்சேன், அவனுக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கம் எனக்கிட்ட கொஞ்சம் கெஞ்சினான், நான் விட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படியா, இரவைக்கும் வருவான் அப்படின்னு. இரவைக்கும் வருவான். அடுத்த நாளும் வந்தான், பிடிச்சிட்ட உன்னை ரசூலுல்லாஹ்ட்ட பிடிச்சிட்டு போகிறேன். இல்லை என்னை பிடிச்சி போகாதீங்க, என்னை குடும்பம் இருக்குன்னு கெஞ்சினான். சரி பரவாயில்ல. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ராவ் என்ன நடந்துச்சுன்னு. இப்படி தான் வந்தான் யார் ரசூலுல்லாஹ், கெஞ்சினா அவனை விட்டுட்டேன். கவனமாக ராவைக்கும் வருவான். 3ஆம் நாளும் வந்தான், பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கிட்ட ஒன்று ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டி போகிறதான். அவன் சொன்னான், இதை கூட்டி போவானா, நான் உனக்கு ஒரு விஷயத்தை படிச்சு தருவேன். யாரு ஆயத்துல் குர்சியை ஓதுவாங்களோ, ஆயத்துல் குர்சி, அவனுக்கு எந்த ஆபத்தும் ஷைத்தானால வராது, ஷைத்தானை விட்டு வரமாட்டான் என்று ஆயத்துல் குர்சியை படிச்சு கொடுத்து போட்டு. அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், என்ன நடந்துச்சு ராவு? இப்படி தான் வந்தான், பிடிச்சி கொடுக்க உங்கள்கிட்ட கொண்டு வர பார்த்தேன், அவன் கெஞ்சினான், எனக்கு ஒரு விஷயத்தை படித்து தந்து போட்டு போகிறேன். நபி அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா, இந்த 3 நாள் வந்தது யார் தெரியுமா? இப்லீஸ் தான் வந்தான், ஷைத்தான் தான் வந்த. அவனுக்கு மனுஷ ரூபத்தில் வந்து, அவன் பொய்யன், ஆனா அவன் சொல்லி தந்த விஷயம் உண்மை. சதகக வஹுவ காதிபுன், அவன் பொய்யன், ஆனா சொல்லி தந்தது உண்மை. அதனால ஆயத்துல் குர்சி கட்டாயம். அப்ப குர்ஆன் ஓதுறது, அது மாதிரி இந்த குல் சூறாக்கள் ஓது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அதுல ஓதுறது. அதே மாதிரி தபாரக்கல்லதி சூரா கட்டாயம். இரவையில் தபாரக்கல்லதி சூரா ஓதாம தூங்கக்கூடாது. யார் தபாரக்கல்லதி சூரா ஓதி தூங்கி அன்றிரவு மௌத்தாயினாருண்டா இன்ஷா அல்லாஹ் அவர் கபருடைய வேதனை கிடைக்காது. 30 ஆயத்துக்கள். இதே மாதிரி அலிஃப் லாம் மீம் சஜதா, இந்த வெள்ளிக்கிழமை ராவையில் ஓதுறாங்க, இதை பாடமாக்கணும். அலிஃப் லாம் மீம் சஜதா இதை பாடமாக்கணும். யார் சூரத்துல் வாக்கியா ஓதி வருவாங்களோ அல்லாஹு தஆலா அவர் வாழ்க்கையில் வறுமையை கொடுக்க மாட்டார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா முக்கியமான சஹாபி. அவங்களுக்கு பெண் குழந்தைகளும் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபா இருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தரேன். சொன்னாங்க, இன்னைக்கு தேவையில்லை, நான் சூரத்துல் வாக்கியா ஓதிவாங்க.
ஒரு இலங்கையில் ஒரு பெரிய ஒரு ஆலிம் இருந்தாங்க, முக்கியமான ஒரு ஆலிம் உண்டு. இன்றைக்கி அவரை பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அவரை பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. அந்த ஆலிம் மோதா போயிட்டார். ஆரம்பத்தில் மிக கஷ்டமாக இருந்தவர். இன்றைக்கி அவரோட பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ்தால பல விஷயங்கள் நடத்தாட்டுறான். அவர் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் வாக்கியா ஓதுறார். ஒரு நாள் சூரத்துல் வாக்கியா ஓதாமல் தூங்கிட்டாராம். ஒரு கனவு ஒன்று கண்டாராம், அவரோட பிள்ளைகள் யாசகம் கேட்குற மாதிரி அண்டு சூரத்துல் வாக்கியா ஓதல. அதனால சூரத்துல் வாக்கியா ஓதுறது, இதே எப்படியோ குர்ஆனை ஓதுறது, இது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் குர்ஆனை ஒரு காஜு, ரம்லானில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுறது. குர்ஆனோட மனசு ஆகணும். இது முதலாவது விஷயம். அடுத்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் ஒன்றே இல்லைன்னா, குர்ஆன் ஓதப்பட்டால் குர்ஆனை காவதாட்டி கேட்கணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் காவதாட்டி கேளுங்க. இன்னைக்கு சில ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ரேடியோவில் இல்லாட்டி ஃபோனில் குர்ஆனை போட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க. இது குர்ஆனை கொடுக்குற கண்ணியம் இல்லை. அப்படி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கணும், ஏதாவது மஷூரா பண்ணணுமெண்டா ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, ரேடியோ ஆஃப் பண்ணுங்க, பேசிக்கொண்டு. இது குர்ஆன் ஓதுற மாதிரி குர்ஆன் சத்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், நல்ல மக்களுடைய அடையாளம் வைதா சமிஉ மா உன்ஸில ரசூல், அவங்க குர்ஆனை கேட்டாங்கன்னா கண்களால் மாலையாக கண்ணீர் வரும். அதனால குர்ஆனை கேளுங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, குர்ஆனை சிந்திக்கணும். இன்னைக்கு சும்மா ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை வாசித்தாலும் தமிழ் புத்தகத்தை வாசித்தாலும் விளப்பம் இல்லாமல் யாரும் வாசிக்க மாட்டாங்க. என்ன இருக்குன்னு வாசிப்போம். ஆனால் குர்ஆனை மட்டும் விளங்குறதில்ல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் இந்த தர்ஜமத்துல் குர்ஆன், தஃசீர் இப்னு கஸீர் வந்திருக்கு, அன்வாருல் குர்ஆன் இருக்கு, மாரிஃபுல் குர்ஆன் இருக்கு, இல்லாட்டி ஜம்மியத்துல் உலமாவில் 50 ஜுஸை வழியாக்கி இருக்கிறாங்க. இதை எடுத்து வாசிக்கணும். இந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்று அல்லாஹ் என்னோட பேசுகிறான். அப்படி இல்லையா, நல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுது குர்ஆன், இந்த ஆயத்தை சொல்லித்த ஒரு நாளுக்கு ஒரு வசனம். அல்லாஹ் இன்னொருத்தர கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களே. அல்லாஹ் இவ்வளோ பெரிய லாபத்தை சொல்லித்தாரன், எங்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்க. அதனால குர்ஆனை சிந்திக்கணும், நல்ல விளைக்கணும். யார் குர்ஆனை சிந்திக்க மாட்டாங்களோ அவனோட உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கு, லாக் பண்ணப்பட்டு. அடுத்த விஷயம் என்னன்னா, எங்களுக்கு நாங்கள் ஒரு என்ன இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுவோம், இந்த குர்ஆன் என்பது கயிறு. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்ல கைத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த கயிறு இருக்குதா, அந்த கயிறு எங்கே போடுற? ஒரு ஆள் கிணத்துல விழுந்துட்டார், இல்லாட்டி பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டார். அவர் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? கைத்தை போடுவார், அப்படிதானே? அந்த கைத்தை பற்றி பிடிச்சாரு, கிணத்துலேருந்து வெளியே வருவார். இதே மாதிரி எங்களை எல்லா விதமான குழப்பங்கள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் வெளியே கொண்டு வரத்துக்கு அல்லாஹ் போட்ட கையில் தான் இந்த குர்ஆன். அடுத்த விஷயம் என்னன்னா, குர்ஆனை கொஞ்சமாவது பாடமாக, குர்ஆனை கொஞ்சமாவது யார உள்ளத்தில் குர்ஆன் கொஞ்சம் பாடம் இல்லையோ பாலடைஞ்ச கல்வி. பாலடைஞ்ச வீட்டில் யார் இருக்கும்? பாம்பும் பூரானும் நட்டுவக்காளியும் ஷைத்தானும் தான் பாலடைஞ்ச வீட்டில். எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த கல்வியில் சித்தியான ஷைத்தான குழப்பம் இருக்கு. பாவமான விஷயங்களுக்கு லேசாக போய்த்தணும். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் இந்த குர்ஆனை பாடமாக்குறத லேசாக்கி வச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கக்கூடிய தௌராத்தை பாடமாக்குறது சித்தியான கஷ்டம். உஸைர் அலைஹிஸ்ஸலாம்ன்ற ஒரு ஆள் பாடமாக்கினார். யாரு? உஸைர், தௌராத்தை. அதனால யூதர்கள் சொன்னாங்களாம், இந்த உஸைர் அல்லாஹ்வோட சன், மகன். ஏன் அவ்வளோ கஷ்டம் பாடமாக்குறது? இஞ்சில பாடமாக்குற கஷ்டம். அல்லாஹ்வோட கிருபை, அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி பாடமாக்குறது லேசாக்கிச்சு. அதனால இந்த பச்சில பாலர்கள் 6 மாசத்துல குர்ஆனை 3 மாசத்துல குர்ஆனை முடிக்கிறாங்களா? இன்னைக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் செஞ்ச கிருபை, ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய ஹாஃபிஸ் உருவாக்கிட்டாங்க. அதனால என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் அது நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன், அரபு நாடுகள்ல எல்லாம் அவர் டாக்டராக இருப்பார், இன்ஜினியராக இருப்பார், லோயராக இருப்பார், ஆனால் ஹாஃபிஸாக இருப்பார். குர்ஆன் எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ பாலடைஞ்ச உள்ளம். அதனால கொஞ்சமாவது பாடமாக்கணும் குர்ஆனை, கொஞ்சமாவது. எங்களோட மர்கஸில் அப்துல் அசீஸ் ஹாஜியார் இருந்தார்.
ஃபசுராமோட வாப்பா. அவர் மாஸ்டர், நல்ல தாவத்தில் வேலை செஞ்சவர். அவர் மாஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் ஒரு 50 வயசு 60 வயசு கூட குர்ஆனை பாடமாக்கினார், முடிச்சார். உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயசு போன காலத்தில் குர்ஆனை பாடமாக்கினார். குர்ஆன் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா என்ன செய்யலாம், குர்ஆனை கொஞ்சமாவது பாடமாக்கும். குர்ஆனை பாடமாக்குற லேசா, சின்ன பிள்ளைய மட்டும் தான் பாடமாக்கணும் ஒன்றும் இல்லை, பெரியாக்கள் குர்ஆனை பாடமாக்கணும். இந்த குர்ஆனோட நீங்கள் தொடர்பாக இருந்தீங்கன்னா ஒரு வகையான அமைதி மனசில் வரும், சக்கீர் வரும், நினையாபுரத்தால் வரும், அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்து வந்து. அடுத்த விஷயம் இந்த மனிதனுக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய 2 விஷயம். ஒன்று குர்ஆன், 2வது நோம்பு. ஒரு ஆளுக்கு 12 மணிக்கு தூக்கில் போடுறேன்னு முடிவு வந்துட்டு முகத்தை மூடி வச்சிருக்கி, மனசு நடுங்கி கொண்டிருக்கி, கொஞ்சம் நேரத்தில் தூக்கிடுவான் இருக்கக்கூடிய நேரத்தில் 12:57 ஜனாதிபதி கடிதம் வருது, இல்லாட்ட முக்கியமான மினிஸ்டர் இது வருது, நான் ஷஃபாத் பண்ண ஆர்டர் ரிலீஸ் பண்ணுங்க. இப்படி இருக்கு. நரகத்துக்கு போற அண்ணா இன்னான்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் நான் உண்ட வேதம், நான் இவனை தூங்காம தடுத்தேன், நான் ஷஃபாத்துக்கு நீ ஏற்றுக்கோ. நோம்பு சொல்லும், யா அல்லாஹ் இவன் எனக்காக வேண்டி பசிச்சிருந்தான், எனக்காக வேண்டி தான் இல்லை. எனவே நாங்கள் கண்ணியமான சகோதரர்களே, இதையெல்லாம் அடையத்தான் இந்த ரமலானை தந்தது. இந்த ரமலான் ஒரு மனுஷனுக்கு இந்த பக்குவம் வரல, வாழ்க்கை மாறலையாமண்டா அவனமா கெட்டவர் யாருமே இல்லை. நல்லா வலிக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா ஓதுறதுக்கு மிம்பர்ல ஏறுறாங்க. எங்க ஏறுறாங்க? மிம்பர்ல ஏற ஆமீன் ஆமீன் ஆமீன். சஹாபாக்கள் ஆச்சரியம், என்ன யாரும் சொல்ல இப்படி ஆமீன் சொல்லி கொண்டு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 பதுவா செஞ்சாங்க. எனக்கு சொன்னாங்க நான் ஒவ்வொரு பதுவா செய்ய நீங்க ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொல்லணும். அதுல 1வது சொன்னாரு, ஒரு மனுஷனுக்கு தாய் தகப்பன் இருக்கு, அவன் தாய்க்கு ஹிதமத்து செய்யறதில்ல, தகப்பனுக்கு ஹிதமத்து செய்யறது இல்லை, உம்மா வாப்பாட துவா கிடைக்கல, அவன் நரகத்துக்கு போட்டு பண்ணார். ஆமீன். உம்மா அப்பாவுக்கு ஹிதமத்து சும்மா விஷயம் ஒன்றும் இல்லை. நான் முந்தி ஒரு புத்தகத்தில் வாய்ச்சிருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ற நண்பன் யாருண்டு? மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய ஆள். அல்லாஹ் சொன்னானா, நீ இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊரில் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடியவர், அவர் தான் அவங்களோட நண்பன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார். அந்த ஊருக்கு போனால் ஒரு ஆள் இறைச்சி வியாபாரம் செய்கிறாரு. நான் முந்தி சின்ன வயசில் அந்த புத்தகத்தில் படிச்சிருக்கேன். நல்ல நேர்மையாக வியாபாரம் செய்கிறாரு, பார்த்து கொண்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி. அவர் வியாபாரம் செஞ்சு முடிஞ்சதுக்கு வியாபாரத்தில் நேர்மையாக செய்கிறாரு, எந்த மோசடியும் செய்யாமல். வியாபாரம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்களா, நான் இந்த ஊருக்கு ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எனக்கு இரவைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் பண்ணுறீங்க, நீங்களும் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை கூட்டி போகிறேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் கூட்டி போய், அவருக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உள்ளுக்கு கூட்டி போய் ஆளை உட்கார வச்சு போட்டு, கொஞ்சம் இருங்க, ஒரு சின்ன வேலையை ஒன்றைக்கு முடிச்சுட்டு வாரு. போய் என்ன செஞ்சார், மேலே தொட்டில் மாதிரி ஒன்று கட்டி வைக்க மாட்டீங்க, தொட்டில் மாதிரி. அந்த தொட்டியில் உள்ள தப்புட்டியோ கலட்டி கீழே கொண்டு வந்து கீழே எடுத்து நல்லா கழுவி துப்புரவு செஞ்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல மனமெல்லாம் போட்டு நல்ல புதிய ஆடையை அணிவிச்சு அப்படியே மேலே வச்சுட்டார். அந்த நேரத்தில் அதில் ஒரு ஆள், ஒரு பெண் ஒன்று இருந்தார். வாய்க்கில் என்னென்னையோ வாய ஆசைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கேட்டாங்க, யார்? அவள் சொன்னா, இது என் தாய், என் உம்மா. அவள் என்னைய செஞ்சாவே, என்னைய சொன்னாவே, வாய்க்குள்ள ஒரு முணுமுணுத்தாவே. என்னது? அவர் துவா ஒன்று செஞ்சா எனக்கு. என்ன துவான்னா, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு மூசா நபிக்கு சொர்க்கத்தில் நண்பன் ஆக்கி துவா செய்ய. துவா செய்யறா, என் பிள்ளைய சொர்க்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு உம்மா துவா செய்யறான். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, நான் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தான் எனக்கு சொன்னா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி.
அதனால உம்மா வாப்பாக்கு ஹிதமத் செய்யணும், முக்கியமான விஷயம். அவளுக்கு முன்னால் பணிஞ்சு போகணும். நான் டாக்டர், நான் இன்ஜினியர், இல்லை. அல்லா சொல்ல வக்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி, பணிவு என்ற இறக்கையை நீ உம்மாக்கு முன்னால வாப்பாக்கு முன்னால தாழ்த்தணும். ஒரு விமானம் கீழே இறங்கணும்னா என்ன செய்யணும்? அப்படியே இறக்கையை பணிச்சு கொண்டு கீழே இறங்கணும். ஒரு பறவை கீழே இறங்கணும்டா அப்படியே இறக்கையே உம்மாக்கு முன்னால். நான் அன்றைக்கு கிதாபில் பார்த்தேன், ஒரு இமாம் இருந்தாங்க, ஹைவா, அவர் பேர் ஹைவா, பெரிய இமாம். அவர்கிட்ட ஓதி கொடுத்து கொண்டிருப்பா. அவர்கிட்ட ஹதீஸை படிக்கிறதுக்கு உலகத்திலிருந்து பெரிய பெரிய ஆக்கெல்லாம் வருவாங்களாம் அவர் மஜ்லிஸுக்கு, ஹதீஸை படிக்கிறதுக்கு. பெரிய பெரிய உலமாக்கள்லாம் அவர்கிட்ட இல்ம படிக்கிறதுக்கு வர ஹைவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் பாடம் நடத்திட்டு இருக்கக்குள்ள அவரோட உம்மா வருவோம். உம்மாக்கு அந்த அளவு விளப்பம் இல்லை. வந்து சொல்ல, ஹைவா ஒன்று போய் கோழிக்கு தீனியை போட்டு போட்டுவா, கோழிக்கு தீனியை போட்டு வா என்றானோ அந்த ஹைவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே உலமாக்களுடைய மஜ்லிஸை விட்டு போட்டு உம்மா சொல்றதுக்காக வேண்டி கோழிக்கு தீனியை போட்டு வருவாரு. ஒரு இமாம் இருந்தாங்க, அவர் உம்மாவோட சாப்பிட்றல, சாப்பிட்றதுனா உம்மா சாப்பிட்றதுக்கு பார்த்து கொண்டே இருப்பார். உம்மா சாப்பிட முடியாதுதான் சாப்பிட்றது. அப்போ கேட்டால் ஏன் அப்படி சரி? இல்லை, நான் உம்மாவோட சேர்ந்து சாப்பிடக்குள்ள, உதாரணத்துக்கு சாப்பாடில் முட்டை இறைச்சி எல்லாம் இருக்கும் தானே. இப்போ எங்கள் உம்மா சாப்பிட்டு போட்டு இதை முடிச்சதுக்கு போய் இந்த முட்டையை எடுக்கலாம்னு யோசிச்சிருப்பேன். உதாரணத்துக்கு இந்த மீன் துண்டு எடுக்கலாம்னு யோசிச்சிருப்பேன். நான் என்ன செஞ்சேன், அது எனக்கு தெரியாம அந்த முட்டையை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன்டா, அந்த மீன் துண்டு எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன்டா, என் உம்மா உள்ள நொந்துருவா. இதுக்காக வேண்டியதான் உம்மா சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்றேன். ஒரு நாள் என்ன செஞ்சாரு, ஒரு இமாம் உம்மா கூப்பிட்டாங்க, என்ன என்று சத்தம் போட்டு விட்டாரு. ஒரு பயம் வந்துட்டு வருது. அதுக்காக வேண்டி அடிமை உரிமை விட்டாரு. பர்லு தொழுகையை தவிர சுண்ணத்தான தொழுகை இல்லை. நல்ல விலை கொள்ளுங்க. உம்மா வாப்பா கூப்பிட்டாங்களா, தொழுது முடிக்கிற மட்டுக்கும் அவங்க பொறுமையா இருக்க மாட்டார்கள் என்றிருந்தால், தஹஜ்ஜத் தொழுகையாக இருந்தாலும் தொழுகை விட்டுப்பட்டு என்ன இருக்கும்? நல்ல விலை கொள்ளுங்க. பர்லு தொழுகை தவிர மற்ற தொழுகையின் பொழுது உம்மா வாப்பா கூப்பிட்டாங்களா, சைக்கிளை செய்ய நான் தொழு விட்டுருக்கிறேன், இல்லை நீ வா என்றா என்ன தொடணும்? ஒரு ஆள் இருந்தார் ஜுரைஜ், புகாரி வரக்கூடிய ரிவாயத். அவர் சூஃபி மகான். அவர் எப்படின்னா, அவரு அந்த காலத்துல ஜுரைஜ் அந்த காலத்துல பெரிய மகான். அவர் இபாதத்தை பத்தி மக்கள் கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு வருவார். ஒரு நாள் அவரை சந்திக்கிறது உம்மா வந்தார், கதவை தட்டினார். புகாரில் வரக்கூடிய அறிவு. இப்போ இவர் சொல்றாரு, யா அல்லாஹ், உம்மி சலாத்தி உம்மி சலாத்தி உம்மி சலாத்தி, உம்மாவா தொழுகையா உம்மா பரவாயில்ல போகட்டும்னு சொல்லி தொழுட்டார். பிறகு வந்தா கதவை தட்டினார். இப்போ இவருக்கு தொழுகையை விடுறியா, உம்மாவுக்கு பதில் சொல்றியா எப்படி 2-3 நேரம். அந்த பொம்பளை அவைக்கு உள்ளுக்கு இருக்குன்னு தெரியாத என்ன செய்யறாரு, அவ கொஞ்சம் ஆத்திரப்பட்டான், டென்ஷன் ஆயிட்டா. இனி பெண்கள் அப்படித்தானே. அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டான்டா, அல்லாஹ் விபச்சார பெண்ணை கொண்டு ஒன்று சோதிக்கட்டும். உன்னை விபச்சார பெண்ணை கொண்டு அல்லாஹ் சோதிக்கட்டும் அப்படின்னு ஆத்திரப்பட்டு சொல்லிட்டான். தாய் சாப்பிட்ட துவா கொள்ளாது. நல்ல வலையுது. அந்த ஊர்ல ஒரு விபச்சார பெண் உண்டு. அந்த பெண்ணோட ஆட்டு மேய்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிற இவர் அந்த சௌமான்னு சொன்னா, அவர் தங்கி ஆச்சிரமம்னு சொல்லுவோம், தங்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குதான் பள்ளி வாயில் தைக்கியான்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல அந்த பெண் இருக்கிற அவரோட ஒருவர் தொடர்பு ஆயிட்டார். ஒரு குழந்தைகளும் பிறந்தது. ஊர் மக்கள்லாம் இந்த பிள்ளைக்கு வாப்பாயான்னு சரியா எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஜுரைஜிரகுல்ல அப்படின்னு. என்ன செஞ்சிட்டாங்கன்னு சிலாக்கள் ஜோசுல்லாக்கள் வாலிபப்படிய மாதிரி குழப்பம் இல்லாத ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து பள்ளியை உடைச்சு போட்டாங்க. நீ பெரிய சூஃபி மகானண்டு, உன்னை எவ்வளோ நாங்கள் அந்நியப்படுத்திச்சு, நீங்கள் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கிறீங்களே பள்ளியை உடைச்சு போட்டோம். இனி இவர் பெரிய மகான் வலியுல்லா. அவர் என்ன செஞ்சாரு, நான் செய்யல சொல்லி போட்டு அந்த பச்சிலம் பாலகன் குழந்தை, அந்த குழந்தையிட வயிற்றுல கையால் குத்தினார்.
குத்தி சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு கேட்கிறேன், உண்ட வாப்பா யாருன்னு. அந்த பச்சிலம் பாலகன் வாய் திறந்து பேசிச்சு, எந்த வாப்பா இந்த ஆட்டு இடையன்னு. இப்பதான் மக்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின மாதிரி இந்த குழந்தை மடியில் பேசிய மழலைகள். இப்போ ஊர் மக்கள்லாம், ஹஸ்ரத் மன்னிச்சு கொள்ளுங்க ஹஸ்ரத், மஸ்ரத் நாங்கள் உங்களுக்கு தங்கத்தால் ஆட்டி தரோம், நீ தங்கத்தால் ஆட்டி தரோம். பாப்பா நீங்க செஞ்ச வேலை போதும், நீ தங்கத்தால் ஆட்ட தேவையில்லை, இருந்த மாதிரி கிடைத்தப்போ. இது காரணம் என்ன? இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணம் உம்மாட. அதனால்தான் சும்மாவா பல விஷயம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல 3 விஷயத்தை ஒன்றோடு ஒன்று சேர்த்தீங்க. அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், தொழுங்க ஜகாத்து கொடுங்க. அத்தி அல்லாஹ் வ அத்தி ரசூல், அல்லாஹ்க்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க. 3வது அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்த உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி செலுத்த. 2வது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட பேரை கேட்டுட்டு நபியே ஸலவாத் சொன்னாங்க. அவ்வளோ நன்றி கேட்கணும். எங்களுக்கான ரத்த சிந்தி, எங்களுக்கான பல்லுடப்பட்டு, எங்களுக்காக வேண்டிய ஒட்டக குழல் போடப்பட்டு, எங்களை எந்த கட்டத்திலையும் மறக்காத நபி, அவரோட பேரை கேட்டு ஸலவாத் சொல்லாட்டி நன்றி. நான் அன்னைக்கு எங்கே போயிருந்தேன்? எத்தியோப்பியாவுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு மனுஷனை கண்டு ஒரு ஷேக்ரால் வந்தார். அவரை பற்றி அந்த ஆக்கள் சொன்னாங்க, இவர் வெள்ளிக்கிழமையில மட்டும் 1 லட்சம் ஸலவாத் சொல்றாரு. வெள்ளிக்கிழமையில மட்டும் நல்ல வெளிச்சம், முகமான முகம், அதிகமாக ஸலவாத் சொல்லும். யார் நபி அவங்களுக்கு ஸலவாத் சொல்லுவாங்களோ அல்லாஹ் அவரை தேவையில பூர்த்தியாக்குவான், அவரை கவலையே இல்லாமல் ஆக்குவான். ஸலவாத் அது விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது. 3வது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரமலான் ரமலானை பயன்படுத்தல, அல்லாஹ்வோட ரஹ்மத்தோட தூரமாகட்டும், ஆமீன். ஏன்? ஒரு கம்பெனியில் ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்த்து அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தேன், நல்ல சாப்பாடு, நல்ல ரூம், நல்ல சம்பளம். அவர் வேலை செய்யலை. அவர் வெஜிபாலா கம்பெனியில் ஃபேக்டரியில் வெஜிபாலா என்ன செய்வாங்க? தம்பி போங்க, இந்த ரமலான் சொர்க்கத்திலே கதவை திறந்து நரகத்திலே கதவை மூடி, லைலத்துல் கத்ரை வச்சு, குர்ஆனை இறக்கி, ரஹ்மத்தை வச்சு, எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்து போட்டு, இவன் திருந்தலையேண்டா, இவன் தௌபா செய்யலையேண்டா, இவன் வாழ்க்கை மாறலையாமண்டா, இவனம்மா கேடு கட்டவோ யாருமே இல்லை. இதனால இந்த சந்தர்ப்பம் உள்ள ரமலான் வார வருஷம் நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது. போன வருஷம் எத்தனை பேர் ஹயாத்தோட இருந்தவங்க இன்றைக்கு இல்லை. இதனால இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருக்கும் என்று நினைச்சு கொண்டு இந்த ரமலான் ஒவ்வொரு செகண்டும் போக 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 சில அத்தருக்கு லேட்டாக என்ன செய்யும், மணக்கிற மாதிரி இந்த ரமலான்ல ஒவ்வொரு செகண்டும் என்ன செய்யணும்? மணக்கணும், குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், துஆ கேட்கணும், சதக்கா கொடுக்கணும், இஃப்தார் செய்யணும், உம்மா அப்பாவுக்கு ஹித்மத் செய்யணும், அயலவர்கள் நல்லா நடக்கணும், என்னென்ன செய்ய இயலுமோ அவ்வளோ இந்த ரமலான்ல செய்யணும். இந்த ரமலான் என்பது ஒரு போட்டி. இந்த போட்டிக்கு பரிசு கொடுக்கிற நாள் தான் நோன்பு பெருநாள். ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹ் பெருநாள் அழுவாங்க. மக்கள் கேட்பாங்க, என்ன ஹசரத் அழுகிறீங்க, நாங்கள் நல்லா உடுப்பு கொடுத்துட்டு வந்தீங்க, நீங்கள் அழுகிறீங்க கொஞ்சம் பாருங்க. ரமலான் என்பது போட்டி, கம்படிஷன். பெருநாள் என்பது பிரைஸ் கிவிங், கொடுக்கக்கூடிய டே. இதில் இந்த எத்தனை பேர் போட்டியில் கலந்து கொண்டவங்க தோற்று போனவங்க நல்ல உடுப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, தோத்தவனுக்கு எங்கப்பா பரிசு கிடைக்கும்னு அழுவாங்க. அதனால இந்த ரமலான் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நல்லா பயன்படுத்துவோம். ரமலான்ல முதல் 10 நடந்து போய்த்தரும், 2ஆம் 10 ஓடி போய்த்தரும், 3ஆம் 10 பறந்து போய்த்தரும். இன்றைக்கு 3ஆவது நோம்பா எத்தனை, நாளைக்கு எத்தனைப்பா? 3 முடிஞ்சா அது பறந்து. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக முடிவெடுங்க. 5 குர்ஆன், 6 குர்ஆன், 7 குர்ஆன் ஓதணும். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இஸ்திக்ஃபார் செய்யணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நோன்பு திறக்க வைக்கணும், சதக்கா கொடுக்கணும், செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கடைசி 10 இத்திகாஃப் விரிக்கணும், கியாமுல் லைல் தொழணும். அல்லாஹ் தஆலா எல்லாரையும் அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா நல்லது செஞ்சு என்னென்ன பாக்கியங்கள் ரமலான்ல அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அவ்வளவு நல்ல பாக்கியத்தை அடைந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وآل محمد. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم.
ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. اللهم لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا شقيا ولا محروما. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين والمسلمات رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على نبيك الكريم وعلى اله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. سمعي مساء.